தனித்தா அல்லது கூட்டணியா என்பதை விஜய் முடிவெடுக்கவே இன்னும் தயங்குறாரு. அவரோடு இருக்கிற ஆட்கள் வந்து 2-3 பக்கம் பேசுறாங்க. அது நம்பிக்கைக்குரியதாக இல்லை அப்படிங்கிறது தான். மக்களுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கிறது பார்த்து தான் போய் ஓட்டே போடுறாங்க. இன்னொன்று, பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எல்லா விதத்திலும் திமுக அதிமுக வெற்றி பாதையில போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள் களப்பணி ஆற்றி இந்த 2 திராவிட சக்திகளுக்கு மாற்றான ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி ஒரு 5-10 ஆண்டுகள் களமாடினால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக சிஎம்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? நேரடியாகவே முதலமைச்சராகணும், அமைச்சரவையில் பொறுப்பேற்கணும் என்று விரும்புகிற பொழுது அது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை. அப்போ அது ஒரு வலிமையான சக்தியாக பொதுவெளிகள் இப்போது காட்டப்படுகிறது. ஆனால் வாக்களித்ததுக்கு பிறகுதான் எத்தனை சதவீதம் அங்கே போயிருக்கு. இப்போ பொதுவெளிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஊடகங்களில், வலைத்தளங்களில், பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அதிமுக ஒரு சரிவு பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுவதற்கு அவர்கள் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் சாத்தியம். அப்போ இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகுவதற்கு என்ன 2-3 மாதம் ஆகும் அப்படின்னு. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை அதிமுகவும் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிகப்பெரிய அணிகளாக வந்து களம் காணிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக வந்து என்டிஏ அலையன்ஸில் இருக்காங்க. இந்த அலையன்ஸால் திமுகவோட கூட்டணியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த 4 தேர்தல்களாகவே தொடர்ந்து இந்த ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி 2019 தொடர் வெற்றியை பெறுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து நடைபெற்ற 2 உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக அணி பெற்றுடுச்சு. இந்த வெற்றிக்கு பிறகு 200+ தொடங்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் உருவாக்கி 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக கமிட்டி, பூத் கமிட்டி வரைக்கும் போட்டாச்சு. கடந்த வாரம் பேசுகிற போது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 234 தொகுதிகளிலேயே நாங்கள் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அளவில் வந்துட்டார். அதுக்கு முன்னே கடந்த மாதம் ஒரு அமைச்சர் சொன்னார், இந்த 200+ங்கிறதே இருமாப்போடு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகாவில் இருந்து சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ண அமைச்சர் பி.கே. சேகர் பாபு 234 தொகுதிகளையும் திமுக அந்த தேர்தலில் கைப்பற்றும் அப்படின்னார். வெற்றி பெறும்னு சொல்லலை, கைப்பற்றும்னார். அப்போ கைப்பற்றுவதற்கான களப்பணியில் இறங்கிட்டாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், களம் இறங்கிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், களம் இறங்கிட்டாங்க. என்னன்னா, மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு ஹார்டிக் வெற்றியை பெற்றார். 77, 80, 84 தொடர் வெற்றி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவும் 2011 to 2016 ஒரு தொடர் வெற்றியை 32 வருஷத்துக்கு பின்னாடி ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியின் நிலைப்பாட்டை உருவாக்கிட்டாங்க. 6 முறை ஆட்சி கட்சியாக உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெறவே இல்லை. இந்த முறை அதை நம்ம சாதித்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய காலத்தில் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் களம் இறக்கி விட்டுருக்காரு. பெரிய அளவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கிருந்து ஏதாவது 1-2 கட்சிகளாவது இந்த பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் 2023 ஒரு கால்குலேட் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அதுக்காக தான் பாஜகவிலேருந்து வெளியில் வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் திமுக உடலை தக்க வச்சுக்கிடுச்சு. பல்வேறு விதமான அந்த கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இதை விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்பாட்டோடு தான் இருக்கிறாங்க. கடந்த மாதம் நடைபெற்ற நம்ம முதலமைச்சருடைய 72வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற தோழமை கட்சிகள் கூட நாங்கள் உறுதியோடு உங்களோடு பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பிசிகா வரும்னு நினச்சாங்க, அதுவும் இல்லை. காங்கிரஸுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னாங்க, அதுவுமே சரிப்படுத்திட்டாங்க. பிரச்சனைகள் இருக்கிறது. இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, அதிமுகவுக்கு போயிட்டு வரா. ஆமாம், செல்வப்பிரதங்க வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். நீங்கள் திமுக விடவும், திமுக அமைச்சர்களை விடவும்
மிக தீவிரமாக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை சண்டை பண்ணுறதுலையும் பொது வெளியிலையும் செல்வ பெருந்து நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாகவே இன்னும் தொடர்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லோருக்குமே இந்த கூட்டணி ஆட்சிங்கிற சப்ஜெக்டும் இருக்குது. இப்போ காங்கிரஸில் கூட இந்த முறை நாம் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கு கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிர்வாகி ஒரு கடிதம் எழுதினார். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா வந்து அந்த கூட்டணி ஆட்சி பற்றி பேசினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணிடுது. ஆமாம், காங்கிரஸும் ரியாக்ட் பண்ணாங்க, கடிதம் எழுதினாங்க. அது தொடர்பாக 2026 துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகன் ஒரு நிர்வாகி போஸ்ட் அடித்ததுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம், நோட்டீஸ் அனுப்ப போகிறோம். நாங்கள் நேற்றைக்கு அந்த நடவடிக்கை குழு தலைவராக இருந்த KR ராமசாமி என்ன சொல்லிட்டாரு, எங்கள் தொண்டர்கள் உணர்வுங்க, அதுக்கு போய் என்ன நடவடிக்கை எடுக்கிறது, பேசட்டும் அப்படின்ட்டார். கட்சிக்காரங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. விசிக நாங்கள் தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத நாங்கள் தான் முதல்ல சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. திருமாவளவன் திருப்பி கோட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம், ஆனால் எங்களுடைய கோஷங்கள் தொடரும் அப்படிங்கிற. ஒருவேளை மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல, கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற பட்சத்தில் இதுக்கான நகர்வுகள் இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்களுடைய சுலோகமே அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம். அமைப்பாய் திரண்டாங்க, அங்கீகாரம் வந்துருச்சு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில். இனி அதிகாரத்தை நோக்கி அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பயணம் இருக்கு. கண்டினியூஸா அந்த மீட்டிங்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவர்கிட்ட அந்த கடந்த தேர்தலில் 6 இடங்கள் பெற்ற எல்லா கட்சிகளுமே இரட்டை இலக்க வேண்டுங்கிறாங்க. ஆமாம், விசிக 25, 20ன்னு சொல்லிட்டு இப்போ கடைசி ஆமா 2 நாடாளுமன்ற தொகுதி 12 பேர் 6, 6, 12 அந்த 12வது கிடைக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி பொது உடைமை கட்சிகளும் சரி, மதிமுக உட்பட எல்லாமே இரட்டை இலக்கத்தில் இந்த முறை எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இரட்டை இலக்குங்கிற போது 10 தொகுதினாலுமே ஒரு 40-50 தொகுதி போயிட்டு வந்த போதும். காங்கிரஸ் அப்போ 50 தொகுதியிலும் குறையாம வாங்கணும். ஏன்னா 62 தொகுதி வரைக்கும் வாங்கினாங்க, 63 தொகுதி வரைக்கும் வாங்கி 48-50 எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இருந்திருக்கும். எனவே எங்களுக்கும் 50 தொகுதி குறையாமல் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி பேச்சுவார்த்தையில் சரி பண்ணி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிற போது அதிமுக மீண்டும் பாஜகவுடனே இவங்களுக்கு பேர வலிமை குறைஞ்சி போயிடுச்சு. இனி நாம் என்ன கொடுத்தாலும் 1 சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து தேவையான செலவு தொகைகளை கொடுத்துட்டோம்னா, தேர்தல் செலவு தொகைகளை கொடுத்துட்டோம்னா நோட்டு கொடுத்துட்டோம்னா சரியாயிடும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ வெற்றி உறுதி என்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 4-5 மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தலை. இவர் மெகா கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருந்தாரு. இதுதான் 2024 சொல்லிட்டு. இந்த மெகா கூட்டணிக்கு முன்னாடி பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைங்க, ஓபிஎஸ் சசிகலா அவர்கள்லாம் இணைச்சிட்டோம்னா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்குகள் அவங்களுக்கு இருக்கு. எனவே அவர்களை ஒன்றிணைத்துட்டு அப்புறம் வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக என்று போற பொழுது நிறைய கட்சிகள் வருவதற்கு அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் உருவாக்கிட்டோம்னா கூட்டணி கட்சிகள் தன்னால் வரும், அதை வச்சு நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இந்த பக்கம் இருந்து திரு ஓபிஎஸ் சசிகலா தரப்புல தொடர்ந்து பேசினாலும் கூட இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிற மூத்த முன்னோடிகளும் கூட அதுக்கான முயற்சியை எடுத்தாங்க. இன்று வரையிலும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிடிவாதமாக இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு என்பது தேவையில்லை, நான் தேவைப்படுகிற ஒரு கூட்டணியை வலுவாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இதற்கிடையில் வலுவான கூட்டணி என்பது என்டிஏ இல்லாமலே நம்ம அமைக்கலான்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம், சீமான், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகளை கொண்டு வந்துட்டோம்னா போதும். நம்ம ஒரு 23 இருக்கிறோம். அவன் ஏற்கனவே ஒரு 8-9% சீமான் வச்சிருக்காரு. இவருக்கு ஒரு 8-10% விஜய்க்கு வந்ததுன்னா ஒரு 5-6% விசிகமாவுக்கு ஒரு 3-4% வந்தால் கூட ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கும். அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கூடவே தேமுதிக அப்படிங்கிற மாதிரியான அந்த மூவ் நடந்துகிட்டு இருக்கிற போது தான் டெல்லி தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, இதுக்கு காரணம் விஜயோட தரப்பு தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா? ஏன்னா இவங்க வந்து ஒரு மூத்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சியானு பார்க்காம நார்மலாக 50-50 ஷேரிங், 60-40 ஷேரிங்ன்ற மாதிரி ஷேரிங் பேசிட்டு இருந்தாங்க. டெப்டி சிஎம் கேட்டுட்டு இருந்தாங்க. மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புகள் வந்து விஜயோட பக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. உண்மைதான். என்னன்னா
மாநாடு முடிந்த கையோடு அதிமுக தரப்புலேருந்து போய் பேசியிருக்காங்க. 25 தொகுதி சொல்லி 30 தொகுதி கடைசியாக 40 தொகுதி வரைக்கும் தரலான்னெல்லாம் பேசினதாக கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கிற ஆட்கள் சொன்னாங்க, அதிமுக சர்க்கிளில் இருந்து சொன்னாங்க. ஆனால் அவர் நீங்கள் குறிப்பிட்டதான் 50-50 சீட் ஷேரிங், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் சாத்தியப்படாது, கூட்டணி ஆட்சி என்பது அந்த கான்செப்டோடு வராதிங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக தெரிவித்த உடனே தான் புசி ஆனந்த் ஒரு அறிக்கை விட்டார். அதிமுகவோட நாங்கள் இப்போதைக்கெல்லாம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். சரி நம்ம அடுத்து பார்ப்போங்கிற மாதிரி அடுத்தடுத்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பிரிய மூலமாகவே அதெல்லாம் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது தெரிந்து தான் என்டிஏ என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டியது நம்முடைய கட்டாய கடமைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா வேறு எந்த மாநிலங்களை விடவும் மிக அதிகமாக மத்திய அரசையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் உட்பட சம்பரிவாதங்களையும் மிக கடுமையாக விமர்சிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது, சட்டமன்றத்திலேயே எதிரான நிலைப்பாட்டை உருவாக்குறது, அரசுக்கு எதிராக கோஷம் போட வைக்கிறது. இப்போ இந்த மாதிரியான போக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை அவங்க மேலே உருவாகிடுச்சு. எனவே இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றுவதற்கு நாம் களம் இறங்குவோம். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் அரவணைத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு திமுகனா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அதிமுக. அதிமுகவை அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னும் ஒரு பரவலான வாக்கு வங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைச்சிட்டோம்னா ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு திமுகவா அதிமுகவா அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிற வரைக்கும் இவங்க போக முடியாது. போதுமான அளவுக்கு இடப்பங்கீட்டில் பிரச்சனைகள் வரும். விசிகாவை வெளியில் அனுப்புறதுக்கும் அவங்களுக்கு திமுகவில் ஒன்றும் இப்போதைக்கு காரண காரியங்கள் இல்லை. எனவே இங்கே தான் இருக்கணும். ஏன்னா அது டெஸ்டட் பக்காவாக இருக்க ஒரு அலைன்ஸ். ஆமாம். இப்போ என்டிஏவுலையோ அல்லது அதிமுகவுடைய இணைந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீட் ஷேரிங் வர்றபோது அதிமுகவில் எங்களுக்கு சீட்டு கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாமக தரப்பில் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தேர்தல் செலவு தொகைகள்லாம் இங்கே தான் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்டிஏல ஒன்றும் பெரிய அளவில் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் இங்கே தான் வருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தேமுதிகவுமே பாஜக அலைன்ஸில் என்டிஏ அலைன்ஸில் தான் 2 இடமோ 4 இடமோ வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகுவதற்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும் அப்படிங்கிறது. அவர் விஜய் டிசம்பர் வரைக்கும்னு ஒரு காலக்கெடுவை சொல்லிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ என்ன அவசரம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ இந்த 2 தான் உறுதியான கூட்டணியாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி இதோடு இவர்களையும் இணைத்தால் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாரு. ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களும் சரி, இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். பாஜகவிலையும் சொல்றாங்க, அதிமுகவிலையும் சொல்றாங்க. எம்எல்ஏல இருந்து நிர்வாகிகள்ல இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 18-20 பேருக்கு மேல இந்த கடந்த ஒரு மாதமா சட்டப்பேரவை நடந்ததுல இந்த லாபியிலையும் பேரவைத் தலைவர்களையும் பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் சந்தித்த போது அவங்களுடைய பெரும்பான்மையோர் கருத்து 90% ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. திரு செங்கோட்டையனை கையை பிடிச்சிட்டு ஒரு 10-20 பேர் சொல்கிறாங்க, ஆனால் கட்சியை ஒன்று சேர்த்தா தானே ஓட்டு கேட்டு போக முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அவர் செங்கோட்டையன் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட பொதுச்செயலர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா. இல்லை ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, நீ பதவி வேணா ஒன்று தொடனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், அப்போ அந்த மாதிரியான மனநிலை இருக்கிறது. ஏன்னா இப்போ பொது வெளிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஊடகங்களில், வலைத்தளங்களில், பொது வெளிகளில், மக்கள் மத்தியில் அதிமுக ஒரு சரிவு பின்னடைவை சந்திச்சிருக்கு. இந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுவதற்கு அவர்கள் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் சாத்தியம் அப்படிங்கிற கருத்தாக்க பதிஞ்சிருச்சு. ஒரு சில பேர்லாம் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு அடமொழி வச்சு கூப்பிட்ற அளவுக்குலாம் ஆமாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 10-15% பொதுமக்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் கட்சி ஓட்டுகளை வாங்கிக்கலாம். கட்சி ஓட்டுலேயே ஒரு 5-6% வெளியில் போயிடுச்சுல்ல. இப்போ விஜய் யாரோட ஓட்டை உடைக்கிறாருன்றதும் தெரியும். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. என்றால் நிறைய இப்போ இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தோம், கோவை மதுரை எல்லாம் பார்த்தோம். அவருடைய ரசிகர்களை தாண்டி புதிய இளைஞர்கள் ஒரு 18-25 புதிய வாக்காளர்கள். புதிய வாக்காளர்கள். ஆமாம்,
அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, திமுக திமுகவுக்கு போனால் இப்போ எந்த பொறுப்பு பதவி வாங்க முடியாது. லட்சக்கணக்கான பதவிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு. 18-20 பிரிவுகளை போட்டு அவங்க போடுறான். 28 பிரிவு போடுறாங்க. போடுற போது அப்போ வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அரசியலுக்கு செல்ல வேண்டும், புதிய அரசியல் நெகட்டிவான விஷயங்களை கமெண்ட் பண்ற பதவி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற இளைஞர்கள் அதை நோக்கி தான் போவாங்க. அப்போ அது ஒரு வலிமையான சக்தியாக பொதுவெளிகள் இப்போது காட்டப்படுகிறது. ஆனால் வாக்களித்ததுக்கு பிறகுதான் எத்தனை சதவீதம் அங்கே போயிருக்கு, இது வெற்றி பெறுமாங்கிறது தெரியும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் யாரோடாவது அணி சேர்ந்து, யாரோடனா அதிமுக என்டிஏ அணியில் சேர்ந்து அவர் ஒரு குறைந்தபட்ச ஒரு 15-20 இடங்களையாவது வாங்கி அதில் ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அவருக்கு வந்து சரி, ஒரு தமிழக வெற்றி கழகம் வளரும் பாதையில் போகுது, 10 எம்எல்ஏ வந்துட்டாங்க, அடுத்தடுத்து இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள் களப்பணி ஆற்றி இந்த 2 திராவிட சக்திகளுக்கு மாற்றான ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி ஒரு 5-10 ஆண்டுகள் களமாடினால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக சிஎம்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? நேரடியாகவே முதலமைச்சராகணும், அமைச்சரவையில் பொறுப்பேற்கணும் என்று விரும்புகிற பொழுது அது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை. இது சத்தியமான உண்மை. ஆனால் ரசிகர்கள் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோடவோ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான விருப்பம் இல்லை அப்படின்றது தானே பல பேர் வந்து வெளியே சொல்கிறாங்க. இல்லை, அதுதான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் எங்கள் கொள்கை எதிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னாரு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று களமாடினால் அவர் இப்போதைக்கு அவரால் அது சாத்தியப்படாதுங்கிறது தான். அதிகபட்சம் போனாலும் ஒரு 8%, 7-8% தான் வாங்க முடியும். ஏடிஎம்கே அண்ணா டிஎம்கே சொன்னாலும் ஆன்டி டிஎம்கேவை தான் வந்து இல்ல ஒரு வலிமையான கட்டமைப்பு 2 கட்சிக்குமே இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் வைஸ் பூத் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கேடர்ஸ் இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே. மக்களுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கிறது பார்த்து தான் போய் ஓட்டே போடுறாங்க. இன்னொன்று, பணம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. எல்லா விதத்திலும் திமுக அதிமுக வெற்றி பாதையில் போய்கிட்டு இருக்கு. இதில் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றேன், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு நம்பிக்கை இன்னும் திரு விஜய் மேலே பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் இல்லைங்கிறதான் கலை யதார்த்தம். அவருடைய ரசிகர்கள் ஒரு மாற்றா ஒரு ஆப்ஷனாக இருக்கலாமே தவிர்த்து, ஆமாம், நீங்கள் ஒரு 45-48% மேலே வாக்குகள் பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். இந்த முறை நிச்சயமாக அது முடியாது. குறைந்தது 35% வரப்போ. ஆமாம், அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் புதிய பொறுப்புகள் வந்திருக்கிறவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம் தனித்து தான் களம் இறங்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருந்தால், விஜயும் அந்த நிலைப்பாட்டில் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக தனித்து தான் அவங்க போட்டியிடுவாங்க. அப்படி தனித்து போட்டியிடுகிற பொழுது அவர்கள் எதிர்கொள்ளுகிற வேட்பாளர்கள் மிக வலிமையானவர்கள். ஆமாம் ஆமாம், அதிமுக ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் பிரபலமானவர்களாக இருப்பாங்க. பணம் பொருள் ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு பூத் வைஸாகவுமே அவங்க ஒரு கட்டமைப்போடு இருந்து களப்பணி ஆற்றுவார்கள். இவங்க புதியவர்கள், இவங்களுக்கு அந்த வியூகம், தேர்தல் வியூகம் கூட இன்னுமே சரியா பிடிபடாது. யாரை வச்சு கேட்டா எங்க அந்த பூட்ல எத்தனை பேர் இருக்கா, யார் யார் என்ன ஆள் இருக்கா, அந்த ஆளை ஓட்டு யார் யார் அப்படிங்கிறது எல்லாமே அது இந்த தேர்தலில் ஒரு அனுபவம். இப்போ இந்த பயிற்சி இதுதான், இது பயிற்சி களம். இந்த பயிற்சி களத்தை முடிச்சுட்டு அடுத்த வர 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு ஆமாம் 2029 வர நாடாளுமன்ற தேர்தல், 2031 நடக்கிற சட்டப்பேரவை தேர்தல், அங்கே தான் அவங்க வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடங்க முடியும். இப்போ ஒரு பயிற்சி ட்ரையல் மேட்ச் தான். ஆமாம், 2026 என்பது பயிற்சி களம் தான். தனித்தா அல்லது கூட்டணியா என்பதை விஜய் முடிவெடுக்கவே இன்னும் தயங்குறாரு. அவரோடு இருக்கிற ஆட்கள் வந்து 2-3 பக்கம் பேசுறாங்க, அது நம்பிக்கைக்குரியதாக இல்லை அப்படிங்கிறது தான் உறுதிப்பாட்டோடு யாருமே. திருமாவளவன் ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் தான் அந்த கூட்டணி விஷயத்தை கதவு சாத்தி வச்சேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓப்பனாக சொல்றாரு. ஏன் சாத்தி வச்சாருன்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தனக்கான இடத்தை பெற வேண்டும், தனக்கான ஒரு ஹோல்டுங்கிறாங்கல்ல, தன்னை தமிழக அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றி கழகமானாலும் சரி, இன்றைக்கு களத்தில் இருக்கிற சீமான், விசிகா போன்ற கட்சிகளுக்குமே அது இருக்குது. இந்த பிரதான கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நாமும் நம்முடைய உழைப்பை, நம்முடைய வாக்குகளை செலுத்துகிறோமே,
அப்போ நமக்கானது இடம் எப்போ வரும்? அதுதான் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது. பாரதிய ஜனதா கட்சியுமே நாங்கள் 2004, 2014, 2019 தனி மெஜாரிட்டி அங்கே வந்தும் கூட எங்களோடு பயணித்த கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்தோம்ல. அந்த கான்செப்டில் தமிழ்நாட்டிலையும் தனித்த அதிமுக ஆட்சி அமைத்தாலும் கூட கூட்டணி இடங்கள் கொடுக்கணும், கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுங்கிற மாதிரி. தமிழிசை அவர்கள் ரீசெண்டாக கூட என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் தான் திருப்பி ரீசெண்டாக பேசியும் வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், என்டிஏ தலைமையிலான ஆட்சி அது அதிமுக தலைமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் அவங்க கடந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலையிலிருந்து இப்போ இருக்க நயனார் நாகேந்திரன் வரைக்குமே அந்த தமிழிசை வரைக்குமே அதுதான் கூட்டணி ஆட்சி தான். இரட்டை இலையின் மீது தாமரை மலரும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கான்செப்டுங்கிறதும் பாஜகவில் இருக்குது. தனி மெஜாரிட்டியில் வராத போது நம்ம கூட்டணி இரட்டை இலையின் மீது தாமரை மலரும் அப்படின்னா இலையை அழுத்திட்டு தாமரை மலர்தான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பாஜக வந்து கபலீகரியம் பண்ணிக்க போகுது. அதிமுக பாமக போன்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக போன்ற கட்சிகளை பாஜக அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் போன வாட்டி அண்ணாமலையோட எண்மண் மக்கள் யாத்திரையின் போது சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் இப்போ சுதாரிச்சிக்கலைன்னா உங்கள் கட்சி மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலில் இருந்து போயிடுன்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த திராவிட கட்சிகள் இதுதான் ஆழமாக வேரூன்றி காலூன்றி ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்துருச்சு. 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 6 முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 7வது முறையும் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வந்துட்டாங்க. மற்ற தேசிய கட்சிகளோ அல்லது மாநில கட்சிகளோ இந்த 2 திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பது இதுவரையிலுமான கள யதார்த்தம். இனி இந்த 2026 அது நடக்காது என்பது தான் என்னுடைய இது. அடுத்தடுத்த காலகட்டங்கள் இப்போ 2016 இல்லையா ஒரு மக்கள் நல கூட்டணி, 2016 ஒரு மக்கள் நல கூட்டணின்னு தேமுதிக விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஓரளவிற்கு செல்வாக்கு பெற்ற கட்சியாக தேமுதிக வளர்ந்து வந்த நிலையில் அவருடைய தலைமையில்னு சொல்லிட்டு 6 கட்சிகள் எல்லாமே திறமையானவர்கள் தான். நீங்கள் திருமாவளவனாகட்டும், வைகோ ஆகட்டும், சரி, ஜி.கே. வாசன், சிபிஐ, சிபிஎம் 6 அரசியல் கட்சிகள் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஒரு நல்ல ஆட்சியை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறோம். ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுதா? இதுதான் தமிழக தேர்தல் களம். ஜெயிச்சிருந்தவங்களே ஜெயிக்க முடியாத சூழ்நிலை. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம மக்கள் எப்போவுமே இந்த ஓடுற குதிரையில் ஜெயிக்கிற குதிரையில் தான் பணம் கட்டணும் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். எப்பா இவங்க ஜெயிக்க முடியாதுப்பா, ஓட்டு போட்டால் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் திமுகவோட கலப்பணிகள்லாம் பார்க்குறப்ப திமுக தான் ஜெயிச்சிருவாங்க, அதிமுக ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு பின்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்படுத்த முயற்சிக்குதுன்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதிமுக ஒன்று எத்தனை அதிமுகவாக இருக்கானே தெரியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. சிட்டிங் எம்எல்ஏவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சியை சேர்க்கலைன்னா நாங்கள் நிற்க மாட்டோம், நின்று நாங்கள் திருப்பி தோக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி விஷயங்களை எடப்பாடி கிட்ட சொல்கிறதாகவும் செய்திகளும் வெளியாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஜெயிக்கிற குதிரை திமுக தான் சொல்லிட்டு ஒரு பின்பத்தை திமுக ஏற்படுத்துதான் ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, உண்மைதான். அவங்க வந்து வலைத்தளங்கள் மூலமாகவும் அவங்க தொலைக்காட்சிகள் மற்ற விவாதங்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 200, 234 தொடர் வெற்றி அந்த கான்செப்டில் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு மக்களையும் கொண்டு வருவதற்காக தான் இப்போ அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வெற்றி மக்கள் இந்த ரோட் ஷோலாம் நடத்தி ஒட்டுமொத்த மக்களும் என்ன பின்னாடி வந்துட்டாங்க, அப்பாங்கிற போது பாசமழை பொழிகிறாங்க அப்படின்லாம் மக்களோட ஐக்கியமாயிட்டார். இது வந்து ஸ்டாலினுடைய இயல்பு நிலைக்கு மாறானது. ஒரு 40-50 வருஷமாக திரு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு நல்லா தெரியும். வணக்கம் சொன்னால் வணக்கம் கூட சொல்ல மாட்டார், தலையாட்டிட்டு போயிட்டே இருப்பார். இன்றைக்கு மக்களோடு ஐக்கியப்படுவது போன்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துட்டார். அந்த நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறாரு. அப்போ பிரச்சாரங்களுமே திமுக வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே கூட்டணி இப்போ மக்கள் மனநிலை எதிர்ப்பு நிலை என்பது இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. பல்வேறு இப்போ சமீபத்தில் அந்த அரசுணர் ஆசிரியருக்கான அந்த 9 விதமான அறிவிப்பு இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் அவருக்கு இப்போ இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக வந்துருச்சு. ஏற்கனவே பெண்கள் வாக்குகள் காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தது. அந்த வாக்குகளில் ஒரு 70-80% மாதாந்திர உதவித்தொகை, பசங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு 1000 ரூபா, தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஆமாம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புதுமை பெண் திட்டம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்படின்னு போகுது. அப்போ இந்த நிலை என்பது எதிராக உள்ளவர்கள் இதில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுவது,
அல்லது ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டுவது, இந்த வரி உயர்வுகளை செல்வது, இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ இருந்தே முன்னெடுத்து திமுக ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை விட்டுவிட்டு இவங்க இன்னும் கூட்டணியை கட்டமைக்கிறது, யார் யாரோட போகிறது அப்படிங்கிற விஷயத்திலே இருக்கிறாங்க. அவங்க பாதி தூரம் வெற்றி கோட்டை நோட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட டிஎம்கே வந்து பயப்படாம சந்திக்கிற அந்த மாதிரி இருக்கு. அப்போ அது வந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பொது வெளிகளில் அப்படி ஒரு மனோபாவத்தை திமுக தான் அடுத்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உருவாக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல தொடக்கத்தில், ஒரு 10-15% ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதிமுக தரப்புக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அதிமுக வெற்றிக்கான கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கமும் அந்த எண்ணமும் உணர்வும் வந்தால் தான் போடுவாங்க. ஏற்கனவே வெளியில் ஒரு பிரிவு இருக்குது, அது சேர்த்தா தான் வலிமையான அதிமுகன்னு இருக்குது. இப்போ இதை தாண்டி 2024 தேர்தல் நம்ம அதான் பார்த்தோம். ஆமாம், கட்சியோட ஓட்டு மட்டும் தான் வந்துருச்சே தவிர நார்மலாக டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது ஓட்டு ஆகவே இல்லை. வரல அதான் இப்போ 2,06,00,000 உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறார். இந்த 2,06,00,000 பேருமே காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள். அவன் 1 கோடி பேருக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு கூடவே போல இல்லை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அதனால் அங்கே யாருன்னு இல்லை, சட்டமன்ற தேர்தலில் பூரா எனக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி நம்பிக்கை. அது ஏன் ஏரியால் நீ ஏன் ஏரியா அது மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா தலைமையினுடைய முடிவு, தலைமையினுடைய போக்கு, தலைமையின் இந்த பிடிவாத போக்கு என்பது கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. அந்த அதிருப்தியிலிருந்து மீள்வதற்காகவாது இதை அவங்க ஒன்று சேர்க்கணும். அப்படி ஒன்று சேர்த்தா நான் என்ன சொல்கிறேன், நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், வெறும் 137 ஓட்டில் டி நகரில் அந்த சத்யா தோற்று போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 60-70 தொகுதிகள் இங்கே கணக்கு எடுத்திங்கன்னா 300, 400, 450 ஓட்டு, 300 ஓட்டில், 1000 ஓட்டில், 1500 ஓட்டில் தோற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 தெரு 3 தெரு. ஆமாம். அப்போ இது ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்கள் ஒரு என்டிஏ ஐடி விங் கூட்டத்தில் சொன்னால 10% வாக்கை நம்ம இழந்துடுறோம், அதை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு இளைஞர்கள் ஐடி விங்கு இதெல்லாம் போயிட்டு இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தது ஒரு 6-7% வெளியில் ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க அந்த ஓட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் கொண்டு வந்துட்டு அப்புறமா 2-3% வெளியில் போய் தேடலாம்ல, அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் பிடிவாதமாக அவர் மறுக்கிறாரு. இந்த பிடிவாதத்தை தளர்த்தி மீண்டும் கட்சியை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டை அவர் அந்த நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த ரெட்டலகேஷன் நினைக்கிறேன். சின்ன முடக்கிறதுக்காக அந்த இரட்டை இலை வழக்கு இருக்குல்ல, இது வந்து நிறைய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலருமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இப்போ போட்டாங்க. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், கேசிபி, புகழேந்தி, அந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி, மதுரை கதிரவன், இப்படி நிறைய போயிட்டாங்க. அப்போ இவர் இந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்றால் கட்சியை ஒன்றிணைத்தால் தான் சின்னம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை கடைசி நேரத்தில் சின்னம் முடங்கிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன். இப்போ சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிற இந்த நேரத்தில் அதை முடக்க மாட்டாங்க. இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத அவங்க உணரணும். அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வலிமை மிக்க சக்தியாக அதிமுக உருவாகிவிட்டது என்பது எப்போ வரும்னா, இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் தான் இவங்க வரணும். அது 1%, 1%, 2% ஒன்று சேர்ந்துட்டா கட்சி பலமாயிடுச்சு அப்படின்னு களத்தில் தீவிரமாக இறங்குவாங்கல்ல. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று தீவிரமாக அதிமுக தொண்டன் களமாடுவதற்கு இது அவனுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பின்னடைவை தான் இந்த 2026 தேர்தலையும் சந்திக்கும் நான் கருதுறேன். ஓகே சார்.